கர்நாடக ஆளுநர் HR பரத்வாஜ் நாளையுடன் ஓய்வு. தமிழக ஆளுநர் ரோசையாவுக்கு அம்மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். மாநிலங்களின் கோரிக்கைகள் எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள புதிய மென்பொருள். மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அறிமுகம். ஆந்திராவில் கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் வெடித்ததில் 15 பேர் மரணம், 18 பேர் காயம். கெயில் விபத்தில் இறந்தவர்களுக்கு மோடி இரங்கல். காயமுற்றவர்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சம் நிதி உதவி. கெயில் நிறுவனத்தில் விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. கெயில் நிறுவன தலைவர் BC திருப்பதி தகவல். டெல்லியில் மாணவர் போராட்டம். 4 மெட்ரோ ரயில் நிலையங்கள் காலவரையின்றி மூடப்பட்டது. முக்கிய பிரமுகர்களுக்கான 12 ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் ஊழல். மேற்கு வங்க ஆளுநர் MK நாராயணனிடம் CBI விசாரணை. இந்தூரில் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 45 தீவிரவாதிகளை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். நான் பிறந்தபோது என்னை கொல்ல எனது தாய்க்கு அறிவுரை கூறினார். ஸ்மிருதி இரானி கருத்தால் சர்ச்சை. பாலியல் கல்வி அவசியமில்லை என்று காலை குறிப்பிட்ட அமைச்சர் ஹர்ஷவர்தன் தன் நிலைப்பாட்டை திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்தியாவில் 1.4 மில்லியன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில்லை. ஐநா அறிக்கை. குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாலிதானா நகரம் சுத்த சைவமாக அறிவிக்கப்பட உள்ளது. மாவோயிஸ்டுகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. அமர்நாத் யாத்திரை. ஜம்மு காஷ்மீரிலிருந்து முதல் தொகுதியாக 1160 யாத்ரீகர்கள் இன்று புறப்பட்டனர். மீண்டும் பாஜக கட்சியில் இணைவேன். அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிரமோத் முத்தலிக் நம்பிக்கை. பாலியல் வழக்கில் ஜாமீன் இருந்து வரும் தருண் தேஜ்வாலுக்கு ஜூலை 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் நீட்டிப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் மரணம், 13 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது.